ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பேபிகார்னை வச்சு வடை பண்ணி காட்ட போகிறேன். நானே இது வரைக்கும் பேபிகார்ன் வடை சாப்பிட்டதில்லை. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரியே இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேபிகார்னை வாங்கி அதை நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவையும் போட்டு, அது கூடவே கரம் மசாலா பொடி போட்டு, அது கூட தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஓரளவு பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஓரளவு திக்காக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் மீடியமான பதத்தில் அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க அந்த பேபிக்கான மாவில் முக்கி ஒன்றா எடுத்து போடுங்க. எண்ணெயில் எடுத்து போட்டு அது நல்லா வெந்த உடனே திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்தோம்னா இந்த பஜ்ஜி ரெடி ஆகிடும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. இது டீ கூட நல்லா சேர்த்து சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சோளன்றதுனால உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். அதனால் இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.